வணக்கம். இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி வாட்டர்மெலன் வச்சு ஒரு அருமையான புட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் வந்துட்டு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர்மெலன் வந்து தண்ணியாக இருக்கிறதுனால ஸோ 1/2 கிளாஸ் வாட்டர் போதும். அதுக்கப்புறம் இந்த சைனா கிராஸ் வந்துட்டு எனக்கு லெங்க்த்தியே இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/2 போர்ஷன் எடுத்து இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா சைனா கிராஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கரையணும். ஸோ அது வரை அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வாட்டர்மெலனை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா அடித்து ஜூஸாக எடுத்து வச்சுப்போம். இப்போது இந்த ஜூஸில் வந்துட்டு நம்ம சப்ஜா சீட்ஸு, அதாவது துளசி விதைகளை வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். இது வந்துட்டு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். அதனால வேணுங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைனா கிராஸ் வந்துட்டு இந்த தண்ணியில் வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த தண்ணியும் அப்படியே எடுத்து அந்த வாட்டர்மெலன் ஜூஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கலக்கி விட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியது தான். ஏன்னா இதை வைக்காதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இது வாட்டரி